எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 34, 35. அதற்கு மரியாள் தேவதூதரை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேன் என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படுவார். இப்போ தேவன் ஒரு வார்த்தையை சொல்லித்தரார். எப்படி? மரியாள் கேட்குற கேள்வி, புருஷன்லையே எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? அப்போ தேவதூதன் பரிசுத்தாவி உன்மேல் நிழலிடும். நிழல் எப்படி குழந்தை பிறக்குன்னா, நம்மளை கேட்காமலே ஒரு வைரஸ் நமக்குள்ளே வந்தால் நம்ம காலி ஆயிரும். கண்ணுக்கு தெரியாத வைரஸ் நமக்குள்ள, காற்றுல, தண்ணியில், உணவில், தவறான பழக்க வழக்கத்தில் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் நமக்குள்ளே வந்தால் நம்ம வாழ்க்கையை கொன்று ஜீவன் எடுத்து விடும். ஆகவே இவ்வளோ பெரிய அறிவாளி, புத்திசாலி, ஞானி, விஞ்ஞானி, பலசாலி எல்லாத்தையுமே பலவான் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்போ அது ஒரு தீய சக்தி. அதே போல் நல்ல சக்தி உன்மேல் நிழலிடும். உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. தேவன் எப்படி இந்த பூமிக்கு வந்தார்? ஒரு நிழலாய் நிஜமாய் தேவன் இந்த பூமியில் தேவன் தன்னைத்தானே வெளிப்படுத்தினார். அப்போ தேவன் அதிசயமாய் அற்புதமாக இந்த காரியத்தை விளங்கி கொள்ள இன்னைக்கு நிழல் பட்டால் நிஜமாகுது, நிழல் பட்டால் வியாதி குணமாகுது. பேதுரு நடந்தபோது நிழல் பட்டு வியாதி குணமாகுது. நிழல் என்ன இருக்குது? அது ஒரு காந்த சக்தி இருக்குது. தேவனுடைய மகிமையான அந்த நிழல் பட்ட உடனே நம்ம சரீரம் குழு குழுன்னு மாறிவிடும். வேப்ப மரத்து நிழல் நின்று பாருங்கள், அது மூலிகை நிழல். புங்க மரத்தடியில் அற்புதமான ஏசி குழு குழுன்னு இருக்கும். அந்த நிழலில் நமக்கு சில சக்தி கிடைக்குது. மரத்தை சுற்றி வந்தால் மரத்தை சுற்றி காந்த சக்தி இருக்குது. நிழலை போன்ற அந்த காந்த சக்தி நமக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். அதே போல் புளியா மரத்தடியில் நைட்டில் இருந்தால் கெட்ட எனர்ஜி செத்துருவோம். நாளுக்கு நாள் இருந்தால் அந்த நிழல் நம்மளை கொன்னுரும். அதே போல் தேவன் நிழலாய் நிஜமாய் இந்த பூமியில் பிறக்க பரிசுத்தாவி உண்மையாக நிழலிடும். உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தமாக இருக்கும். புருஷன் இல்லையே எப்படி புள்ள பிறக்கும்? இந்த பகுத்தறிவாளர்கள் கேட்குறாங்க, புருஷன் இல்லையே எப்படி புள்ள பிறக்கும்? சரி, யாரும் தொடாமையே புருஷன் செத்து போகிறானே, நோய் என்றான், வைரஸ் என்றான், கேன்சர் என்றான், பறவை காய்ச்சல் என்றான். காய்ச்சல் எங்கே இருக்குது? யாரை கேட்டு வருது? அறிவாளி தானே, புத்திசாலியே, உன்னால் ஜெயிக்க முடியுமா? ஆகவே நிழலில் பல காரியம் உண்டு, பல சக்தி உண்டு. ஆகவே தேவருடைய நிழல் நம்மேல் விழும்படி இன்றைக்கி நமக்கு ஜீவனை பலனை தந்து அந்த நிழல் வந்துச்சுன்னா இந்த சரீரம் மறுபடியும் 1000 வருஷம் வாழும். ஆகவே இந்த நிழல் வாஞ்சி, அதாவது உன்னதமான மறைவில் நிழலில் தங்கியிருப்பவன் பாக்கியவான். உன்னதமான மறைவில் இருப்பவன் தேவனுடைய நிழலை, அந்த நிழல் நிஜமாய் மாற்றும். தேவனுடைய நிழல் நம்மேல் வரும்படியாய் நாம் ஜெபம் செய்வோம். நல்ல நிழல், நிஜமான